இன்னைக்கு சினிமாவில் கதைகள் இருக்குதா அப்படின்னு சொல்கிறோம். கதைகள் இப்போ கதைகளுக்கு பஞ்சம்னு சொல்கிறாங்கள்ல. கதைகளே இல்லாத, அதாவது சினிமாவில் கதைகள் நம்ம எதை நம்புகிறோம் அப்படின்னா, சினிமாவில் எதெல்லாம் கதை, வில்லன் ஒருத்தர் இருப்பார், நல்லவர் ஒருத்தர் இருப்பார், அப்போ அப்பாவி மக்கள் ஒருத்தர் இருப்பார். இப்படி தான் கதைகள் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால், ஒரு ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலேருந்து தான் நிறைய கதைகள் உருவாகும். ஒரு வில்லன் ஒருத்தர், கெட்டவன் ஒருத்தர் இருப்பான். இப்போ எல்லாருமே நல்லவங்களாயிட்டாக்கா எல்லாருமே அப்போ அங்கே கதையே இருக்காதுல்ல. ஒரு கதை எப்படி உருவாகுது? பணக்காரர், ஏழை, ஏழைகள், பிச்சைக்காரங்க, காசுக்கு வழி இல்லாமல் அப்போ கஷ்டப்பட்டு போராடி பெரிய ஆளாகிறது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து தான் கதைகள் உருவாகுது. ஒரு ஒரு சமத்துவமான வாழ்க்கை வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி கதைகள் உருவாகும்? இப்போ காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்கள்ல, அவங்க வாழ்க்கையில் என்ன கதைகள் இருக்க போகுது? அவங்க தினசரி உணவை அவங்க குடிசையில் வசிக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடம் எதுவும் படிக்கல. அங்கே படித்தவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற வேற்றுமையெல்லாம் கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படிங்கிற வேற்றுமையெல்லாம் கிடையாது. பணக்காரர் ஏழை அப்படிங்கிற வேற்றுமைகள் அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்க தினசரி உணவை தேடுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன கதைகள் இருக்க போகுது? பக்கத்து பழங்குடியினரோடு ஏற்படுகிற சண்டைகள், அதை ஒரு கதையாக சொல்லுவாங்க. சரி, யாருமே இப்போ மனுஷங்க சண்டையே போடலன்னு வைங்க. எல்லாருமே இப்போ வாழ்கிறாங்க, சண்டை போடாமல், பிறருக்கு துன்பம் தராமல். சண்டை போடுறது புரிதல் இல்லாமல் தான் சண்டை போடுறாங்க, அறிவு இல்லாமல் தான் சண்டை போடுறாங்க. அது கூட போடலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வாழ்க்கையில் என்ன கதை இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. இப்போ ஒரு மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாட்டோட வாழ்க்கையில் என்ன கதை இருக்குது? மாடு என்ன பண்ணுது? டெய்லி புல் மேயுது, அப்புறம் படுத்து உட்காந்து அசை போடுது, திரும்பவும் கிளம்புது, சாணி போடுது. அப்படி இருக்கும்போது அதில் என்ன கதை இருக்குது? அது ஒரு பசுமாடாக இருந்தால் உடலுறவு வச்சுக்கும். காளை மாடுனா சண்டை போடும், இன்னொரு காளை மாடு கூட சண்டை போடும், பசுமாடு கூட சண்டை போடலாம். உடலுறவு வச்சுக்கும். அப்புறம் வயிற்றில் ஒரு கன்றுக்குட்டியை சினை, அப்புறம் ஈன்றும், கன்று ஈன்றும், பால் கொடுக்கும். அப்புறம் திரும்பவும் உடலுறவு வச்சுக்கும். அப்புறம் திரும்பவும் கன்றுக்குட்டியை சுமக்கும், திரும்பவும் அதை ஈன்றும். அந்த மாதிரி இதுதான் அதோட வாழ்க்கையில் உள்ள கதை. ஒரு வாழ்க்கையில் உள்ள கதைங்கிறது ஒரு மாட்டுக்கு என்ன கதை இருக்க முடியும்? அங்கே அது ஏதாவது படிக்க போதா? அது ரொம்ப கஷ்டப்படுது, அப்புறம் கஷ்டப்பட்டு படித்து உயர்ந்த இடத்துக்கு போகுது, ஒரு நாட்டோட முதலமைச்சராகவோ அதிபராகவோ ஆகுதா? கிடையாது. அதோட வாழ்க்கையில் கதைகளே இதுதான் கதைகள். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி மனித வாழ்க்கையில் கதைகளுக்கு பஞ்சமாக இருக்குது, கதைகளுக்கு பஞ்சமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இந்த கதைகள் இருக்குல்ல, இதுவரைக்கும் இருந்த கதைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் சொல்லப்பட்ட கதைகள்னால் என்ன? இன்றைக்கி கதைன்னு சொல்கிறல்ல, இன்றைக்கி மனித வாழ்க்கையில் கதைகளே இல்லை, கதைகளுக்கு பஞ்சமாகி போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கதைகள்னு இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ராஜா, அவர் ராஜா, அப்புறம் ஒரு மனைவி, அவங்களுக்கு இடையில காதலுக்கு பெற்றோர், அப்புறம் சாதாரண மக்களோட வாழ்க்கை, அதுக்கு காதலுக்கு அந்த பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இவங்க போராடி இவங்க சாதிப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுதான் கதையாக இருந்தது. அப்போ இப்படி பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே உனக்கு குறுக்க வரல அப்படின்னா, அப்போ காதல் கதைன்னு நீ எதை சொல்லுவ? காதலிச்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. இது என்னப்பா சகஜமான, எல்லாத்துக்கும் சாதாரண ஊர்வலத்தில் நடக்கிறதான விஷயம், அதை போய் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. கதைன்னு நீ இது வரைக்கும் நீ காதல் கதைன்னா என்ன சொல்லியிருக்க? அவங்க உயிராக காதலிச்சாங்க, அவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு, சாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு, அதையே தாண்டி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இப்போ சாதி மதம்னே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாருமே உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னா நீ விருப்பப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிற. அப்போ பெற்றோர்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சாதிங்கிற பேரில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மதங்கிற பேரில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கி பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த சாதியாக இருந்தானே, எந்த மதமாக இருந்தானே, என் புள்ள சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த காதல் கதைகள், இந்த சினிமாவில் வர காதல் கதைகளுக்கு இனிமேல் வேலை அங்கே பஞ்சமாயிடுதா? அதனால தான் பஞ்சமாகி போச்சு. ஏன் சினிமாவில் கதைகளுக்கு பஞ்சம் அப்படின்னா, இந்த மாதிரி தான். நீங்கள் பாட்டுக்கு, அதாவது இப்போ பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் புள்ள சந்தோஷமாக இருந்தால் போதும், எந்த சாதியாக இருந்தானே, எந்த மதமாக இருந்தானே, படிச்சிருந்தானே, நிறைய பணம் சம்பாதிச்சானே, இல்லை கொஞ்சமாக பணம் சம்பாதிச்சானே, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சந்தோஷமாக இருப்பியா, உனக்கு நல்லா தெரியும். என் புள்ள எதாவது எடுத்தான்னா அப்போ இந்த உலகத்தில் எந்த பெற்றோர்களும் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலான்னு வச்சுக்கோங்களேன்.
பெற்றோர்கள்லாம் இப்போ மனசு மாறிட்டு வராங்க. புள்ள சந்தோஷமாக இருந்தால் போதும், எந்த மதமாக இருந்தானே, எந்த சாதியாக இருந்தானே, எவ்வளோ சம்பளம் வாங்கினான்னா, குறைஞ்ச சம்பளம் வாங்கினா என்ன, புள்ள சந்தோஷமாக இருக்குமா, பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க கரெக்டான ஆளை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறனால தான் பெற்றவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கி பிள்ளைகள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு பெற்றவங்களுக்கு. அவங்க பிடிச்சாதான்ப்பா பண்ணுவாங்க, பிடிக்காமல் பண்ண மாட்டாங்க. பழகிருக்காங்க, 1 வருஷம் பழகிருக்காங்க. அடிக்கடி வீட்டுக்கு கூட கூப்பிட்டு வருவாங்க. அந்த பொண்ணை கூட அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் கிட்ட கூட அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. நானும் பேசி பார்த்தேன், அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குது, இப்படி நல்ல பொண்ணு தான், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பிடிவாதமாக இருக்கான், நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க விருப்பம் தான், அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக, பிடிக்கலன்னா என்ன விவாகரத்து பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி வரும்போது அப்போ இங்கே கதைகளே இல்லை. இப்போ பெற்றோர்கள் இப்போ அப்போ காதல் கதைகள், எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஆள், அப்போ தான் அந்த படம் ஒரு சினிமா சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோன்னா, அந்த காலத்தில் அந்த இடத்துல உங்களுக்கு கதைகளே கிடையாது. அப்போது மதம்ங்கிற பேரில் மதவெறி, இப்போ மதத்தை சார்ந்து ஒரு கதை இருக்குது, சினிமாவில் காட்டப்படுற கதைகள், புத்தகங்கள் எழுதப்படுகிற கதைகள், மதத்தை காரணம் காட்டி பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, சொந்தக்காரங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போது அப்படியெல்லாம் இல்லாமல் சில பெற்றோர்கள் வந்து இல்லை, என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் போதும், எந்த மதமாக இருந்தால் என்ன அப்படின்னு யோசிச்சிட்டாங்கன்னா அங்கே ஒரு கதையை வந்து பார்த்திங்கன்னா கதையோட இதுவே குறைஞ்சிரும். அந்த கதையில் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக சுவாரஸ்யமாக அங்கே ஒரு வில்லன்கிறவர் இருக்க மாட்டார், வில்லன்கிறவர் அந்த கதையில் இருக்க மாட்டார். இப்போ ஓகேவா, இந்த மாதிரி கதைகளே நீங்கள் சினிமாவில் கதைகளுக்கு பஞ்சம் ஏன் வருதுன்னா, இன்றைக்கி மனுஷங்க நல்லவங்களாக மாறிட்டு வராங்க. பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்கிறவங்க அதிகமாகிட்டே வராங்க. வில்லன்கள் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க. எல்லாருமே ஹீரோ ஆகிட்டு வராங்க, வில்லன்கள் குறைஞ்சிட்டு வராங்க. அதனால அந்த கதைகளுக்கு பஞ்சம். முன்னாடி வில்லன்கள் நிறைய பேர் இருந்தாங்க, நல்ல விஷயம் நடக்க விடாமல் பண்ணுற வில்லன்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அதை எதிர்த்து சாதிக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்தாங்க. அதனால் அந்த அப்படித்தான் கதைகள் வந்து உருவாகுது. அப்படித்தான் வந்து இந்த நாவல்கள், புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க, கதை புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க. சினிமாவில் அப்படி தான் காட்டப்படுகிறது. சாதி வெறியை வச்சு நிறைய கதைகள் நமக்கு வந்திருக்கு. அப்போ சாதி வெறியே இந்த உலகத்தில் என்னென்னா அப்படி ஒரு கதையே இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம நிறைய சொல்லலாம். நீங்கள் வந்து சாதி வெறியை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கௌரவ கொலைலாம் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து அப்போ சாதி வெறியே இல்லைன்னா அந்த மாதிரி கௌரவ கொலைகளே இருக்காது, ஒரு கதை இருக்காது உங்களுக்கு. அந்த கதைகளே கேட்குறதுக்கு அந்த மாதிரியான கதைகளே இருக்காது. யாருமே இடையூறு பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரியான உலகத்தில் வந்து பெரிய பயங்கர த்ரில்ல ஏற்படுது. அப்போ அந்த உலகத்தில் நீ என்ன பண்ண போகிற, என்ன பேச போகிற, ஒரு நாள் என்ன பெருசாக பேச முடியும்னா சும்மா ஜாலியாக பேச வேண்டியதான், சிரிக்க வேண்டியதான், ஆட வேண்டியதான். பெருசாக வந்து சுவாரஸ்யமாக திகில் ஊட்டுற மாதிரியான கதைகள் அதெல்லாம் உனக்கு இல்லவே இல்லை. அப்படி தான் இப்போல்லாம் ஏன் சினிமாவில் கதைகள் குறைஞ்சி போச்சுன்னா, மனுஷங்க எல்லாருமே வந்து இந்த வில்லன்கள் குறைஞ்சி போயிட்டானுங்க. குறுகிய மனம் படைத்தவர்கள் இன்றைக்கி இல்லாமல் போகிறாங்க. எல்லாருமே வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேசிப்பதற்கு யாருமே தடையாக இருப்பதில்லை. அதனால் வந்து இன்றைக்கி கதைகள் வந்து இந்த சினிமாவில் காட்டப்படுகிற கதைகள் இருக்குல்ல, இந்த செயற்கையான கதைகள், கரெக்டாக வந்துட்டேன், பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். செயற்கையான கதைகளை வச்சு தான் இந்த சினிமாவில் வந்து வியாபாரம் நடக்குது. சினிமா, கதை புத்தகம் எழுதுறது, இதெல்லாம் செயற்கையான கதைகள். அதனால் அதை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ போராட்டங்களை கடந்து ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அவர் காதல்லே ஜெயிக்கலாம் அல்லது பெரிய பணக்காரர் ஆகிறது. இப்படி வந்து இந்த மாதிரி கதைகள்லாம் இது வரைக்கும் இப்படி தான் இருக்குது. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைகளுக்கு பஞ்சம் வந்துடும். இன்றைக்கி வந்து ஒருத்தர் போராடுறாரு, அன்றைய காலத்தில் ஒருத்தர் தெரு வழக்கில் படித்தார், கஷ்டப்பட்டு படித்தார். நீ படிக்கக்கூடாது, நீ வந்து கருப்பாக இருக்கிற, நீ ஏழையாக இருக்கிற, நீ தாழ்ந்த சாதி, நீ படிக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு தடைகளை தாண்டி ஒருத்தர் படித்து பெரிய உயர்ந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா அதில் ஒரு கதை இருக்குது. இன்றைக்கி வந்து படிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை, உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க, அதனால் நீ படித்து பெரிய ஆளாக வந்த அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அது ஒரு சுவாரஸ்யமான கதை கிடையாது. இது நிறைய பேர் அப்படி தான்ப்பா படிக்கிறாங்க. நீ மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் படிக்கிறாங்க. படிக்க முடியல, வசதி இல்லைன்னா கூட நிறைய பேர் உதவி பண்ணுறதுக்கு, இங்கே நல்லா படிக்கிறதா இருந்தால் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் நிறைய இடத்துல நடக்கிற கதை தானே. அப்படி இருக்கும்போது அந்த கதைக்கான அங்கே முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுது.
அப்போ கடந்த காலங்களில் சாதிங்கிற பேரில், மதங்கிற பேரில், வறுமை என்கிற பேரில் நீ படிக்க முடியல. அப்போ நீ அந்த தடைகளெல்லாம் தாண்டி தெருவழக்கிலெல்லாம் படித்து அவர்கிட்ட உதவி கேட்டு எப்படி போராடி நீ எப்படி பெரிய படிப்பெல்லாம் படித்து பெரிய சாதனை பண்ண அப்படிங்கிறது அதை சொல்கிறதுக்கு கதைகள் இருந்தது. இன்றைக்கி கதைகள் கிடையாது. இன்றைக்கி கதைகள் அந்த மாதிரியான கதைகளுக்கு இங்கே வாய்ப்பு. எல்லாருக்குமே இன்றைக்கி படிப்புங்கிறது சாதாரணமாக போச்சு. கடந்த காலங்களில் சாதி ரீதியாக நிறைய மோதல்கள் நடந்தது. அது ஒரு கதையாகவே கேட்குற மாதிரி இருந்தது. இன்றைக்கி சாதி சண்டைகள் போட்டாலே சாதி ரீதியாக இருந்தால் அது ஒரு முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க. முட்டாள்தனம், அது முட்டாள்தனம். அப்படி இன்றைக்கி சாதி ரீதியாக பெருசாக சண்டைகள் இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, அவங்க படிப்பை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சாதி ரீதியான கதைகள் இங்கே நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி தான் கதைகள் குறைஞ்சி வருது. மனுஷங்க இன்றைக்கி நேசிக்க பழகுறாங்க. நேசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது. மற்றவங்க அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்கிறாங்க, அதுக்கு நீ ஏன் தடையாக இருக்க அப்படிங்கிறதுனால கதைகள் குறைஞ்சி போகுது. பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும், பிள்ளைகளோட வாழ்க்கையை குறுக்க நிற்கக்கூடாது. அப்போ அங்கே ஒரு கதைகள், குடும்பத்தில் நடக்கிற கதைகள் இல்லாமல் போகுது. கதைகள் வலுவல். இப்படி தான் கதைகள் கடைசியில் பஞ்சமாகி போய்டும். கதைக்கு பஞ்சமாகி கதைக்கு ஏன் இன்றைக்கி பஞ்சம் அப்படின்னா அதனால்தான் இன்றைக்கி கதைகளுக்கே பஞ்சமாகி போய் நிலமை வந்து போச்சு. காரணம் என்னென்னா மனுஷங்க எல்லாருமே வில்லன்களாக இருக்கிறதுல மனுஷங்களுக்கு விருப்பம் கிடையாது. வில்லன்களாக இருந்து எதுக்கு சாகணும், ஹீரோவாக இருந்து வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவாகணும்னு நினைக்கும்போது யாருமே வில்லன் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வில்லனுக்கு யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. அப்போ எல்லாருமே ஹீரோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ யாருமே யாருக்கும் இன்னொருத்தருக்கு நாம் வில்லன் ஆகக்கூடாது, இன்னொருத்தரோட வாழ்க்கையில் நாம் வில்லன் ஆகக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் நாம் ஹீரோவாகணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை அதனால தான் கதைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லா கதையிலையுமே வில்லன்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா வில்லன்கள் இல்லை. வில்லனாக இருக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. வில்லனாக இருந்து சாவறதுக்கோ அல்லது வில்லனாக இருந்தால் மற்றவங்க எல்லோரும் நம்மளை காரி துப்புவாங்க, சாபம் விடுவாங்க, அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நான் ஒன்றும் ஏமாளி கிடையாது, நான் ஹீரோவாக வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஹீரோ ஆகிட்டாங்க. அப்படின்னா இங்கே கதைகளே கிடையாது. அந்த மாதிரி தான் இனிமேல் கதைகளுக்கு ஏன் பஞ்சம் அப்படின்னா அதுதான்.